அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனாமிகா சமையல். வாங்க, இன்னைக்கு வீடே மணக்கும் இறால் முட்டை பொடி மாஸ் 10 நிமிஷத்தில் ஈஸியான ஒரு சைட் டிஷ். சாதம், சப்பாத்தி, சூப்பர் காம்போ ஸ்பைசி இறால் முட்டை பொடி மாஸ். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல வாசனையோட, ரொம்ப டேஸ்ட்டோட, அருமையான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்து இறால் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாம் வர வரைக்கும் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அப்பயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது இருக்கட்டும். நான் இதில் பாதி இறா தான் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ரொம்ப நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு டிஷ்ஷு. மேல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு யாருக்கெல்லாம் இறா பிடிக்கும், யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்கும், முட்டை பிடிக்கிறவங்க, இறா பிடிக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து இதை பாருங்கள். இது 2ம் கலந்து ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் அந்த இறா வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் இந்த வெங்காயம் நல்லா வேகும்போது செம்மையாக வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இதை நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு இதையும் ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு இதையும் ஒரு கலக்குங்க. அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி 1 ஸ்பூன். ரொம்ப முக்கியம், இந்த சீரகப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தனியாப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாப்பொடி முக்கியமாக போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க, தனி மிளகாப்பொடி. இதை சேர்த்து இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த மிளகாப்பொடியை பச்சை வாசனை போகணும். இது நல்லா வேகணும் இந்த மிளகாப்பொடி. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலே அது நல்லா வேகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போன உடனேயே இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, இப்போ தான் நம்ம இறால் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/4 பாகம் அளவு நான் இறால் வச்சுருக்கிறேன். அந்த இறாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறால் எல்லா மசாலாவிலையும் போட்டோம். இந்த இறாலோட எசன்ஸும் மசாலாவில் போட்டோம். அந்த மாதிரி அடுப்பை நிதானமாக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதையும் இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றினாதான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அதுக்காக இந்த தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பராக பிரிஞ்சு வரும். நல்லா இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த இறாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் அருமையாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னால் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் ஆட்கள் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேருங்கிறதுனால நான் 3 முட்டை போட்டிருக்கேன். இந்த முட்டையை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு அது கெட்டு போயிருந்தால் எல்லா குழம்பும் கெட்டு போயிடும். அதுக்காக ஒன்றா உடச்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் 3 முட்டையை சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பு நிதானமாகவே இருக்கட்டும். அது கீழே நல்லா வேகட்டும். அப்புறமா இதை மேலே கரண்டி போட்டு மெதுவாக இதை கலந்து விடணும். அடியிலேருந்து கலக்கக்கூடாது, மேலோட்டமாகவே இதை கலந்துக்கோங்க. இந்த கருவெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கமாகவே இதை
கலந்துருங்க. எல்லாத்தையும் போட்டு கலாப்புலான்னு கலக்காமல் ஒரு பக்கமாகவே இந்த அடியிலேருந்து எடுத்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வரும், அப்படியே சுருண்டு வரும். இந்த பொடி மாஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கணும். இதை எல்லாம்ட்டையும் இதே மாதிரி நீங்கள் திருப்பிக்கணும். எல்லாத்தையும் திருப்பிட்டிங்கன்னா அப்புறம் போட்டு நல்லா இதை கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டிடுங்க. அந்த அந்த முட்டையெல்லாம் நல்ல சின்ன 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 தூளாக ஆகிடும். அந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா இதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பெல்லாம் நல்லா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் மிளகுத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், ரொம்ப சிம்பிளான பொருள் தான் சேர்த்துருக்குறேன். எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான் சேர்த்துருக்குறேன். இதை வச்சு நீங்கள் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இந்த டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இதை நான் வந்து பாருங்கள், இப்போ தட்டில் வச்சு கூட காட்டுறேன். அருமையான ஒரு டிஷ்ஷு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல்